எலுமிச்சம்பழம் நம்ம எலுமிச்சம்பழம் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ பையன் ரொம்ப ஷாக்காக இருந்திருப்பான். ஸோ எலுமிச்சம்பழம் வாங்க கதைக்குள்ள போகலாம். கையில் தெரிஞ்சு பார்த்து அடுத்த செகண்டே ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடி போயிட்டு அப்படியே ஜங்குக்கு மடியில் தூக்கி வச்சு செம்மையாக அழுதுட்டு இருக்கான். ஜங்கு ஜங்கு இங்கே பாரு என்னை பாராட்டி டேய் ப்ளீஸ்டா இங்கே பாரு உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் ஒன்றும் ஆக விட மாட்டேன், என்னை பாரு ப்ளீஸ்டா டேய் இங்கே பாரு ஒன்று நான் கொஞ்ச நேரத்தில் ஹாஸ்பிட்டல் போயிடுவோம், ஆம்புலன்ஸ் கொஞ்ச நேரத்தில் வந்து ஐயோ அது என்னோட லைஃப் கூட ஹாப்பியாக வாழணும்னு நினச்சேன். ஆனால் என்ன வேற அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்கி பேசிக்கிட்டு இருக்கான். பையனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு ஒன்றும் இல்லைடா, இது கொஞ்சம் நேரம் ஹாஸ்பிட்டல் போயிடலாம், எல்லாம் சரியாயிரும். இப்போ கண்ணு மட்டும் திறந்துரு, கண்ணை மட்டும் மூடாத, சரி ஒன்றும் இல்லை ஐயா. இந்த ஜென்மம் கூட ஆக முடியல, அடுத்த ஜென்மம் கூட நீ சந்தோஷமா வாழணும் தயா. I love you தயா, I love you too தயா, I miss you தயா. கடைசி மூச்சு காத்து என்னோட உயிர் மடியில் தான் போகுது தயா. நான் சொல்லிட்டு தயா ஹக் பண்ணி அப்படியே மயக்கமாயிடுறான். ஜங்கு இங்கே பாரு என்னை பாரு, அப்படியே கண்ணை திறந்து பாரு, என்னை விட்டு போயிடாதடா. லைட்டாக ஜங்கு ஹக் பண்ணி செம்மையாக அழுதுட்டு இருக்கான். கண்ணுலேருந்து டீஸாக வருது. தயம் அப்படியே துடைச்சிட்டு ஜங்கு ஜங்கு நேரத்தில் ஆம்புலன்ஸும் வந்துடுது. ஸோ ஆம்புலன்ஸில் ஏற்றிடுறாங்க ஜங்குக்கு. ஸோ தயங்கும் ஏறிக்கிறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் ஆம்புலன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் போய் ரீச் ஆகிடுது. ஜங்குக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் வந்துருக்கு. ஸோ டாக்டரும் கொஞ்ச நேரத்தில் வெளியே வந்துடுறாங்க. ஸோ தயம் வந்து கேட்குறான், டாக்டர் டாக்டர் அவன் எப்படி இருக்கான், ஓகேவா? இந்த மாதிரி டாக்டர்கிட்ட கேட்குறான். ஸோ டாக்டர் வந்து தயம் பார்த்துட்டு சாரி அவர் இறந்துட்டார், எஸ்ட்ரலி சாரி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் இந்த சொன்ன அடுத்த செகண்டே அவ்வளோதான் நம்ம தயம் அப்படியே உடஞ்சி போய் நிற்கிறான். இந்த டாக்டர் சொல்கிறீங்க அவன் இறந்துட்டானா? ஆமாம், சைன் பண்ணி பாடியை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டாக்டர் இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ தயங்கு அவ்வளோதான் அங்கேயே உட்காந்து உடஞ்சி போய் உட்காந்து அழுதுட்ருக்கான். ஜங்கு 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு செம்மையாக அழுதுகிட்டு இருக்கான் ஜங்குக்கிட்ட. ஸோ கொஞ்ச நேரத்தில் ஜங்குக்கு அம்மாவும் ஜிமினும் வந்துடுறாங்க. ஜிமின் இப்படி உட்காந்து அழுகிறத பார்த்துட்டு டக்குன்னு வந்து பக்கத்தில் ஓடி வந்துட்டு டேய் டைம் என்னடா ஆச்சு, டேய் ஒன்று தாண்டா கேட்குறேன், என்னடா ஆச்சு? ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுதுகிட்டு இருக்கான். அவங்க வந்து ஸோ செம்மனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஜங்குக்கு அம்மாவும் கேட்குறாங்க, தயம்ப்பா என்னப்பா ஆச்சு, 2 பேரும் ஹாப்பியாக தானே போனீங்க, இப்போ என்ன இப்படி? சரி ஜங்குக்கு எப்படி இருக்கான்ப்பா, அவனுக்கு என்னாச்சு சொல்லுப்பா, ட்ரீட்மெண்ட் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அம்மா அழுதுகிட்டே கேட்டுக்கிட்டு இருக்காங்க தயன்கிட்ட. தயனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆண்டி நீங்கள் இவனை பார்த்துக்கோங்க, நான் டாக்டர்கிட்ட போய் என்ன எது கேட்டுட்டு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். சரிப்பா ஜிம்மு சீக்கிரம் வாப்பா. சரி வந்து வேகமாக வந்து டாக்டர் ரூமுக்கு தான் வரான். கம்மிங் டாக்டர். எஸ் கமன். நீங்கள் யார்? டாக்டர் இங்கே ஒருத்தவங்க ஆக்சிடெண்ட் ஆகி ஜங்கு பேஷண்ட், அவங்களோட நான் ஃப்ரெண்டு, அவருக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் ரொம்ப அழுதுகிட்டே ஒரு மாதிரி பதட்டமாகவே கேட்குறான். ஸோ டாக்டர் வந்து ஜிமினை பார்த்துட்டு மிஸ் ஜூலி ஐம் சாரி, அவர் இறந்துட்டார். என்ன டாக்டர் சொல்கிறீங்க, இறந்துட்டானா? என்ன சொல்கிறீங்க? ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்களா டாக்டர்? ஜங்குக்கு
இங்கே பாருங்கள், இப்போ நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். ஹார்ட் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். ஆனால் அவர் உயிர் பொழைக்கல. அவங்களும் எப்படியும் இந்த உயிரை எப்படியாவது காப்பாற்றணும், எவ்வளோ ட்ரை பண்ணோம், எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து பார்த்தோம். ஆனால் எந்த யூஸும் இல்லை. மிஸ்டர் ஐம் சாரி. ஸோ சைன் பண்ணிட்டு பாடி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் இந்த மாதிரி சொல்லிடுறாங்க ஜிம்மின்ட்ட. ஜிம்மினுக்கு இதை கேட்டோன்னா அவ்வளோதான், அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துருக்கான். ஸோ டாக்டரை பார்த்துட்டு ஜிம்மன், சரி டாக்டர் நான் சைன் பண்ணுறேன். ஓகே நர்ஸ் ஃபைல் கொடுங்க. ஓகே டாக்டர். என்ன எல்லாம் சைன் பண்ண. ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் அந்த ஃபைலில் சைன் பண்ணிடுறான். ஸோ டாக்டர் பார்த்துட்டு ஜிமினை, ஓகே நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு தந்துடுறோம் பாடி, நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போகலாம். ஸோ ஓகே டாக்டர், தேங்க்ஸ் டாக்டர், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி ஸோ ஜிம்மன் அப்படியே அந்த டாக்டர் ரூமை விட்டு அப்படியே வெளியே வராங்க. ஸோ ஜிம்மன் அங்கேயே நடந்து வந்துட்டுருக்காங்க. அவங்க அம்மா அப்படியே ஜிம்மனை பார்த்தோன்னே ஸோ ஜிம்மன்கிட்ட கேட்குறாங்க, ஜிமின்ப்பா என்னப்பா சொன்னாங்க டாக்டர்? ஜங்குக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஓகே தானா? என்ன சொன்னாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி பதட்டமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு அம்மா வந்து ஜிமினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அது 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 ஆண்டி, அது ஜங்கு ஜங்கு என்னப்பா சொல்லு, என்னாச்சு என் பையனுக்கு? உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? சாரி ஆண்டி, அவன் நம்மளை எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டான் ஆண்டி, ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஜிம்மன் சொல்கிறான். அவ்வளோதான் ஜங்குக்கு அப்படியே உடஞ்சி போய் உட்காந்து செம்மையாக அழுகுறாங்க. ஜிம்மன் ஜங்குக்கு அம்மாவை கம்ஃபர்ட் பண்ணுறான். ஆண்டி அழுகாதீங்க ஆண்டி, பாருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜங்குக்கு அம்மாவை ஜிம்மன். அதில் எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சுட்டு ஸோ பாடியை அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் வச்சு கொண்டு வராங்க. ஸோ தையம் அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துருக்காங்க. ஸோ ஜிம்மனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்படியே அழுதுட்டு நிற்கிறாங்க 3 பேருமே. நேரத்தில் ஆம்புலன்ஸ் வந்துடுது. ஸோ ஆம்புலன்ஸில் ஏற்றிடுறாங்க ஜங்குக்கை. ஸோ கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கும் போய் ரீச் ஆகிடுறாங்க. ஜங்குக்கை வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க ஜங்குக்கு. என்னென்ன செய்வரை நடக்கணுமோ அதெல்லாம் நடந்துருக்கு ஜங்குக்கு. தையம் அப்படியே ஜங்கு பக்கத்துலேயே தான் இருக்கான், அதை விட்டு நகரவே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சி போய் உட்காந்துருக்கான். ஜங்குக்கையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜங்கு ஜங்கு டே விட்டு போக மாட்டேன், பிங்கி ப்ராமிஸ்லாம் பண்ணியடா, இப்போ என்ன என்னை விட்டுட்டு தவிங்க விட்டுட்டு போகிறேன், போகாத ஜங்கு ப்ளீஸ். தையம் இந்த மாதிரி சொல்லிகிட்டே செம்மையாக அழுதுகிட்ருக்கான். ஜங்கு பக்கத்துலேயே தான் இருக்கான். ஸோ ஜிம்மினுக்கு இதை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்கு அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் ஜங்குக்கு என்னென்ன நடக்கிறோமோ அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இன்னும் தையங்க கூப்பிட்றேன், தையம் வா தையம், நம்ம ஜங்குக்கு இல்லை நான் வரல இந்த மாதிரி வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஜிம்மிட்ட சொல்லிகிட்டே இருக்கான். ஸோ ஜிம்மு என்னை ஹக் பண்ணிட்டு தையங்க பாடுறா, நீ தான் வரணும், இது அவனுக்கு எல்லாம் பண்ணணும்டா, ஏன் வரலன்னா இப்பட்றா ப்ளீஸ், அவனுக்காக வந்து வாடா ஜங்குக்காக வந்து ப்ளீஸ்டா தையம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அழுதுகிட்டே ஹக் பண்ணிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ தையம்க்கும் புரியுது. தையங்க கம்ஃபர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜங்குக்கு என்னென்ன வேலை நடக்கணுமோ செய்வனே நடக்கணுமோ அதெல்லாம் நடந்து முடிச்சது. ஸோ எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. தையங்க லைஃபே இப்படி தான் போகுது. ஜங்குக்கையே நினச்சிட்டு ரொம்ப ஃபேக் பண்ணிட்டு இருப்பான். ஜங்கு கூட இருந்த நிலைமைகள் அந்த ஃப்ளாஷ்பேக்காக அப்படியே வந்துட்டு போகும். எனக்கு ஜங்கு கூட அப்படி பேசினது, பழகுனது, அவங்க கூட ரொம்ப நாள் டைம் பண்ணது எல்லாமே அப்படியே ஃப்ளாஷ்பேக்காக வரும் எனக்கு கண்ணில். அது கூட ஜங்குக்கையே நினச்சிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே அப்படியே ஜங்கு பேரை சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி தானாக பேசிக்கிட்டே இருப்பாள். ஸோ ஜிம்மன் தான் தையங்க எப்போவுமே கம்ஃபர்ட் பண்ணுவான். ஸோ ஜங்குக்கு அம்மாவும் தையங்க ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுவாங்க. இப்படிதான் நம்ம தையங்க லைஃபே இப்படி தான் போகுது. அதோட சேட் மூமெண்ட் இந்த கதை முடியுதுடா.
எபிசோட் பார்த்தா அது ரொம்ப சேட் மூமெண்ட்டாக போயிருக்குடா. ஸோ கதை ஸ்டோரி இப்படி தான் போயிருக்கு. ஸோ அதனால தான் நான் இப்படி கொண்டு வந்திருக்கேன். ஸோ புதிய எபிசோடில் பார்க்கலாம். புதிய எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்புற டைம் இருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மாட்டேனாதீங்க. லவ் யூ சராங்கியோ பூஷிப்போ. பாய் பாய்.